ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் மீது காதல் கொண்ட கனி அப்படின்ற மாதிரி தான் இந்த டைட்டில் வைக்கணும். ஏன்னாக்கா கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. விக்ரமும் கனியும் பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் கேட்குறாப்புல கனிக்கிட்ட, என்ன கனி பிக் பாஸ் மேலே கோவமா டல்லாக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கனி சொல்கிறாங்க, ஆமாம் ரொம்ப கோவத்தில் தான் இருக்கிறேன். ஏன் கனி அப்படின்னு கேட்குறாப்புல விக்ரம். பிக் பாஸ் வந்து சாண்ட்ரா ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் அமித்தினுடைய ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணலையா? இவ்வளோ நாள் நான் இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், என்னை ஒரு முறை கூட இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபீலிங்காக அழுகுறாங்க. ஒரு ஃபீலிங் ஆகிட்டுக்கிறாங்க. இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, யார் யாரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீ பண்ணுற பார்க்க நீ பிக் பாஸு, நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிக் பாஸ் மேலேயே கோவப்பட்டு இருக்க பார்க்க நீ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆமாம் விக்கல்ஸ், பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த வாய்ஸ் மேலே ஒரு ஈர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விக்ரம் கனிக்கிட்ட சொல்கிறாரு, இல்லை கனி, சாண்ட்ரா வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்க, ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் சாண்ட்ரா வந்து கொஞ்சம் கூல் பண்ணணுமேன்றதுக்கோசம் தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் அந்த நேரத்தில் அமித் அங்கே இருந்ததுனால அமித்தையும் சொல்லியிருப்பாரு, ஏன் சாண்ட்ரா மட்டும் சொன்னன்ற பேர் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து கனிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆமாம் கரெக்டு தான், இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஒருத்தர்கிட்ட நம்ம அன்பு ரொம்ப கொடுத்துட்டே இருந்தேனாக்கா இவங்க தானே அப்படின்ற மாதிரி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி பிக் பாஸ் என்ன நினைச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி கனி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிக் பாஸ் மீது காதல் கொண்ட கனி அப்படிதான் இந்த டைட்டில் வைக்கணும். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி மக்களே.